பப்பாளி விவசாயி மற்றும் ஓநாய்களின் கதை. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் தனது வயலில் ஆசையாக நிறைய பப்பாளி மரங்களை நட்டு தினமும் கவனமாக நீர் பாய்ச்சி வளர்த்து வந்தார். சில நாட்களில் அந்த பப்பாளி மரங்கள் வளர்ந்து அவற்றில் நிறைய பழங்கள் காய்த்தன. விவசாயி மகிழ்ச்சியுடன் அந்த பழங்களை பறித்து தனது வீட்டிற்கு எடுத்துச் சென்றார். அவர் இவ்வாறு பழங்களை பறித்துச் சென்ற நேரம் பார்த்து காட்டிலிருந்து நிறைய ஓநாய்கள் அவரின் வயலுக்குள் வந்துவிட்டன. அந்த ஓநாய்கள் பப்பாளி பழங்களை ஆசையுடன் சாப்பிட்டதுடன் நில்லாமல் மிச்சமிருந்த பப்பாளி மரங்களையும் பிடுங்கி எறியத் தொடங்கின. விவசாயி தனது குடிசைக்குள் மறைந்து தன் உழைப்பால் விளைந்த பயிர்கள் அழிக்கப்படுவதை பார்த்து மிகவும் வேதனை அடைந்தார். உடனடியாக அவர் ஒரு மீட்புக் குழுவிற்கு தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்தார். மீட்புக் குழுவினர் விரைந்து வந்து வயலை நாசம் செய்த அனைத்து ஓநாய்களையும் பிடித்து கூண்டுகளுக்குள் அடைத்து சிறைக்கு இழுத்துச் சென்றனர். இவ்வளவு நடந்தும் விவசாயி இன்னும் அழுது கொண்டே இருந்தார். ஏன் தெரியுமா? ஏனெனில் யாரும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் டச் செய்யவில்லை.